வணக்கம். நான் வீரசிங்கம். தமுக்கு என்பது இந்த யூடியூப்போடைய பேர். தமுக்குன்னா ஆதி காலத்தில் ஆதி தமிழன் பயன்படுத்திய ஒரு வாத்திய இசைக்கருவி. அது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, செய்தி அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்தினான். அது மாதிரி நானும் உங்கள் கூட சில பல செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக என்னுடைய இந்த யூடியூப்புக்கு தமுக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். ஆதரவு கொடுங்க. அது இல்லாமல் இன்றைக்கி இப்போது நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, இசைஞானி இளையராஜா. இன்றைக்கி எல்லா மீடியாவிலையும் பார்த்திங்கன்னா, சோஷியல் மீடியா முழுக்க இளையராஜா சிம்ஃபனி, இளையராஜா சிம்ஃபனி, இளையராஜா சிம்ஃபனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது. அந்த பரபரப்புக்கு இடையில் நாமளும் உங்களோட பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது இசைஞானி இளையராஜா அப்படின்னாலே, சிம்ஃபனினாலே இளையராஜா பேர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து சிம்ஃபனிங்கிற ஒரு வார்த்தையை, அதாவது பாமர மக்களுக்கு, மேல்தட்டு மக்களுக்கு சொல்லலை, பாமர மக்களுக்கு சிம்ஃபனிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அவர் வந்து இன்றைக்கி லண்டனில் அப்போலோ என்கிற அந்த இசை அரங்கத்தில் வந்து தன்னுடைய சிம்ஃபனி இசையை அரங்கேற்றம் செய்கிறாரு. லண்டன் நேரப்படி தேதிப்படி வந்து இன்றைக்கி 8ஆம் தேதி 7 மணி இரவு. இந்திய நேரப்படி நமக்கு வந்து 9ஆம் தேதி 1 மணி ஆகும். இரவில் நள்ளிரவு 1 மணிக்கு வரும். இப்போ என்ன விஷயம்னா, இசைஞானியை பிடித்தவங்களும் சரி பிடிக்காதவங்களும் சரி இளையராஜா இளையராஜா என்று துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. நாம் துதி பாடலை, உண்மையை சொல்கிறோம். அதாவது என்னென்னா, 1976 இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இசையமைப்பாளராக அன்னக்கிளி என்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். பஞ்சு அருணாசலம் அவர்கள் வந்து தயாரிப்பாளர் பஞ்சு அருணாசலம் அவர்கள் வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள், முதல் படமே மாபெரும் வெற்றி, தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் இசையமைச்சார். ஒரு வெற்றி இசையமைப்பாளராக பேர் எடுத்தார். அதை தொடர்ந்து வந்து அவருடைய அருமை நண்பர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து 16 வயது நிலைய படத்தில் வராரு. இசைஞானி இளையராஜாவுக்கு முன்பே சென்னை வந்தவர் அவருடைய இசை தோழர் வந்து பாரதி ராஜா சார். ஆனால் இந்த 2 பேருக்குமே இடையில் பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அப்படி போகுது அவங்க வாழ்க்கை. ஆனால் இசைஞானிங்கிற பட்டமெல்லாம் பின்னாடி வருது. அதுக்கு முன்னாடியே ஒரு வெறும் இசையமைப்பாளர் இளையராஜா தான். அப்போது அந்த 16 வயது நிலை தொடரத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய காம்பினேஷன், இளையராஜா பாரதி ராஜாங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள். அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் இளையராஜா சார் வந்து என்ன பண்ணாருன்னா, கிராமத்து பாணியிலேயே இசையமைச்சார். அதுக்கு காரணம் அவருக்கு தொடர்ந்து கிடைத்த படங்கள். அப்போ ஊடகங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கிராமத்து பாட்டு தான் போட தெரியும், கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லி இளையராஜாவையும் பாரதி ராஜாவையுமே அவங்க வந்து கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு சவால் விடுற மாதிரி பாரதி ராஜா சார் வந்து சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம், அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து பியூர் வெஸ்டர்ன், அதாவது சும்மா பேருக்கெல்லாம் இல்லை, கிராமர் பிரகாரம் வெஸ்டர்னா பியூர் வெஸ்டர்ன் மியூசிக்கை வந்து அவர் பண்ணார். அப்போது மொத்த திரை உலகமும் வந்து அசந்து போச்சு. மூக்கில் கை வச்சுட்டாங்க.
இந்த காம்போ வந்து பயங்கரமாக ஒரு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு அப்போ தமிழகத்தில். இப்படி அவர் வந்து தொடர்ந்து வெற்றியாக இருந்து வெற்றி படமாக கொடுத்துட்டு இருக்காரு. அதன் பிறகு நிறைய பேர் வர்றாங்க, புதிய இயக்குநர்கள். பாரதிராஜாவிடமிருந்து சென்ற பாக்யராஜ், மணிவண்ணன், கே ரங்கராஜ், மனோபாலா, அப்புறம் ஆர் சுந்தரராஜன், அவர் தனிப்பட்ட முறையில் வந்தார் டேரக்டராக. இப்படி பல காம்பினேஷன்ஸ் புதிய இயக்குநர்களுக்கு வந்து ராஜா சார் வந்து ரொம்ப பிரமாதமாக இசையமைத்தார். வெற்றியின் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து இந்த சிம்பனி, இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம் சிம்பனின்னு, இலங்கை வானொலிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு ராஜா சார். இலங்கை போயிருந்தப்போ கிட்டத்தட்ட அது வந்து 76 ராஜா சார் வந்து மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகிறாரு. 80க்குள்ளே தான் நினைக்கிறேன், 80ஸ்க்குள்ளே அந்த பேட்டி வந்து அப்துல் ஹமீது அவர்கள் வந்து அதை எடுக்கிறாங்க. இப்போ அங்கே அப்போ ரேடியோ ஆர்ஜியாவாக இருந்தவர் அப்துல் ஹமீது சார்கிட்ட வந்து கொடுக்குற இன்டர்வியூவில் அப்போவே அவர் வந்து சிம்பனியை பற்றி சொல்கிறார். ஏன்னா சிம்பனிங்கிற வார்த்தையை வந்து சொல்லாமல், நான் வந்து லண்டனில் போய் ஒரு இசை அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சூசகமாக அந்த பேர் சொல்லாமல், அதை நான் விரிவாக சொல்ல விரும்பலை, ஏன்னா அதை வந்து மற்றவங்க யாராவது அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்ல விரும்பலை, பெரிய கனவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கால திட்டங்களை பற்றி அவர் கேட்கும்போது இதை சொல்கிறார். இப்போ 80கள் அவர் இசையமைப்பாளராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடத்துக்குள்ளேயே வந்து அவருக்கு வந்து சிம்பனி இசை கனவு இருந்தது. அதன் பிறகு வந்து 93 வந்து அவர் வந்து சிம்பனி பண்ணுறாரு. இதே லண்டன் பில்ஹார்மோனிக் இசைக்குழு வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஏதோ பல காரணங்களால் அது வந்து அது வரலை. வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு. ஆனால் 93க்கு பிறகு கிட்டத்தட்ட இப்போ 2025 32 வருடங்கள் கழித்து இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இப்போ சிம்பனி இசையமைத்து இன்றைக்கி அது வந்து அரங்கேற்றம் செய்யப்படுது. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே வாழ்த்துறாங்க, உலகமே வாழ்த்துது. சார் கூட வந்து இது எனக்கு மட்டும் பெருமை இல்லைடா, அவங்க எல்லாருக்கும் இந்த நாட்டுக்கே பெருமைன்னு ரொம்ப அழகாக சொன்னார். இசைஞானி இளையராஜா சார்கிட்ட நாமெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் இருக்கிறார். அதாவது 83 வயது ஆகுது அவருக்கு. 83 வயசு, 1500 படங்கள், கணக்கற்ற பாடல்களை பாடியவர், பாடல்களை எழுதியவர், இப்படி எல்லா வகையிலுமே அவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நடக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உலக சாதனை. இன்னும் சொல்லப்போனால் கமல் சார் சொல்லுவாங்களா உலக நாயகனுங்கிறது, அது மாதிரி இவர் வந்து அந்த பட்டத்தை அவர் வேண்டான்ட்டார். ஆனால் நம்ம ராஜா சார் தான் உலக இசை நாயகன். அந்த இசை நாயகனை நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம். இன்றைக்கு 7 மணிக்கு அரங்கேற்றப்பட இருக்கின்ற அந்த சிம்பனி இசை மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.